என்னை தியானத்துக்காக ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் செய்யாதான் மறைந்திருக்காது என்று இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு வெளிச்சம் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை வாசிக்க போறோம், தியானிக்க போறோம். அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வசனம் சொல்ல சொல்ல வேகமா நீங்க வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்? அதான் வேதம் சொல்லுது. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கே வெளிச்சம் தேவைப்படுது. ஆண்டவர் சொல்றாரு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கே ஒரு வெளிச்சம் இருந்தா நல்லா இருக்குமே. ஒரு விடுதலையோ, ஒரு சமாதானமோ, அல்லது கடன் பாரத்திலிருந்து விடுதலையோ, அல்லது செழிப்போ, ஒரு நிம்மதியான வாழ்க்கையோ அப்படிலாம் இல்லையே. அநேக நேரங்கள்ல பாடுகள், உபத்திரங்கள் இருக்கிறோமே, நமக்கே வெளிச்சம் தேவைப்படுது. அப்போ வெளிச்சம் தேவைப்படுகிற நம்மை பார்த்து அவருடைய சீஷர்களாகி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இருக்க போறீங்கன்னு சொல்லல, இருப்பீங்கன்னு சொல்ல, இருக்கிறீர்கள். சிம்பிள் பிரசன்ட்ல முடிச்சாரு. யூ ஆர், நீங்க தான் இருக்கிறீங்கப்பா. ஆனா இதை நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, நாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னா நமக்கு என்ன வேணும்? எப்போ நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? உலகத்துக்கோ, குடும்பத்துக்கோ, சபைக்கோ, அது வெளியோட ஜனங்களுக்கோ. அப்போ ஒரு வசனம் நான் நேற்று கடந்த வாரத்தில் தியானித்து கொண்டிருந்தேன், அதை வாசிக்கலாம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. அவருக்குள்ள என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான், அந்த லைஃப் தான் மனுஷனுக்கு எப்படி இருந்ததா? ஒளியா இருந்தது. இந்த ஜீவனை குறித்து நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு. நம்ம ஆண்டவர் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணும். ஜீவன் வேணும், நம்ம என்ன செய்யணும்? அதான் என்னுடைய தலைப்பு, என்னுடைய செய்தியோட கோரா தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி யோவான் எழுதும்போது சொல்றான், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. அப்ப மனுஷருக்கு ஒளியா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பூமியில வரும்பொழுது, பூமியில வாழ்ந்த போது என்ன பண்ணாரு? அற்புத அடையாளங்களை செஞ்சாரு. அவரை பார்க்க வந்தவங்க சாப்பாடு இல்லையா, 5 அப்பம் 2 மீன் வச்சு சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்தாரு, அற்புதம் செஞ்சாரு. செத்து போயிட்டானா உயிரோடு எழுப்பினாரு. இதுதான் அவர் செய்த நன்மைகள். மனிதனுக்கு உதவி செய்வது, அல்லது வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சூம்பின கையுடையவனா இருக்கானா ஹீல் பண்ணாரு, அற்புதம். எவ்வளவு நன்மையான காரியங்களை இயேசு செஞ்சாரு இல்லையா? இதுதான் மனிதர்களுக்கு ஒளியா இருக்கிறது. நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் மனிதர்களுக்கு ஒளியா இருக்கிறோம்? நமக்கே அற்புதம் வேணும், நமக்கே ஒரு விடுதலை தேவைப்படுது. இந்த சூழல் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரை போல ஜீவன் உள்ளவங்களா இருந்தா தான் நம்ம வெளிச்சமா இருக்க முடியும். ஆண்டவருக்குள்ள இந்த ஜீவன் நமக்கு இருந்தா தான் வெளிச்சமா இருக்க முடியுமே தவிர, அந்த ஜீவன் இல்லைன்னா வெளிச்சம் இருக்கவே முடியாது. நமக்கு வெளிச்சம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப நாம் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஜீவன் தேவை. அந்த ஜீவன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தியானிக்கும் பொழுது, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. கற்பனைகளை நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், இங்க அவன் கேட்பான், நித்திய ஜீவன் அடையதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்லுவாரு, அந்த ஜீவனை, நித்திய ஜீவன் இங்கதான் இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் நீங்க என்ன செய்யணுமா? கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்போ நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும், உள்ள ஜீவன் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அப்ப உள்ள ஜீவன் இருக்கு, அல்லது ஜீவன் வேணும்னா என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொண்டாதான் அந்த ஜீவன் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். யோவான் 14:6. சரி, இயேசு எங்க இருக்காரு? இயேசுப்பா எங்க இருக்காரு? நம்மளுடைய இருதயத்துல இருக்கிறாரு. அவர் யாரு? நானே வழி, சத்தியம்,
ஜீவன். அப்ப நமக்குள்ள யார் இருக்கா? ஜீவன். இயேசு இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. உலகத்துல எல்லாருக்கும் உயிர் இருக்குல்ல. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? எல்லாரும் உலகத்துல நம்ம வெளில பார்க்க சர்ச்சுக்கு வராத வெளில தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அவனுக்குள்ள இருக்க ஜீவனுக்கும் நமக்குள்ள இருக்க ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். அந்த ஜீவன் வேற, இந்த ஜீவன் வேற. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஜீவன் டோட்டல் டிஃபரெண்ட். இன்னைக்கு ஆண்டு சபையில அந்த வசந்த பலமுறை அந்த வசனம் வாசித்து இருக்கிறோம். அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. 12-13 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே பிறந்தவர்கள். இதுல நாம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்றோமோ அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்களுடைய சரீரத்துல. அதை நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர், ஞானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சிம்பிளா நம்ம நினைச்சாலும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னதான் நடக்கு. வசனம் 13 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே. அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்படின்னா நம் தேவனால் பிறந்தவர்கள். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிதான் அது. உலகத்துல அப்பா அம்மா வேணும். ஆனாலும் கூட நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறீங்களோ கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட்னா, அப்பா அம்மா இருக்கட்டும்டா, நீ என்னுடைய பிள்ளை. நம்ம எல்லாரும் அவருடைய, நாம் தேவனால் பிறந்தவர்கள் சொல்றார். யோவான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கோம், தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய சித்தத்தினால் அல்ல, அல்லது புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல. கணவன் மனைவியோட சித்தத்தினால் குழந்தை பிறக்கல. குழந்தை பிறந்த உண்மைதான். எப்ப ரட்சிக்கப்படுறீங்களோ அப்போ நீ என்னால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்பா அம்மா என்ன கேர் பண்றாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை கேர் பண்ணுவார். அல்ல சொல்லுங்க போகலாம். அல்லேலூயா. அப்பா அம்மா கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உலகம் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏன்னா நாம் தேவனால் பிறந்தவர்கள். அப்படி உலகத்துல உள்ள, அதான் சொல்ல வந்தேன், உலகத்துல உயிரோடு இருக்காங்கல்ல, அந்த உயிருக்கும் உங்களுக்குள்ள இருக்க உயிருக்கும் வேறுபாடு இருக்கு. அல்லேலூயா. அது சாதாரண மனிதர்கள், சாதாரண அழிந்து போகிற மனிதர்கள். ஆனா நாம் அழியாத நபர்கள். நம் தேவனோடு கூட நித்தியமாக வாழ போகிறோம். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? தேவனால் பிறந்தவர்கள். மனுஷ சித்தத்தினால பிறக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு டீப்பான இத நம்ம விசுவாசிக்கணும். உலக ஜனங்களை பார்க்கும் பொழுது, நீ யாடா, நீ சாதாரண மனிதர்களின் சித்தத்தினால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். அந்த எண்ணம் நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ உலக ஜனங்களுக்கும் நமக்குள்ள வேறுபாடு என்ன? நாம் தேவனால் பிறந்தவர்கள், அவர் மனிதனால் பிறந்தவர்கள். நாம் மனிதனால் பிறந்தா இருந்தாலும் கூட நாம் எப்பொழுது 12 வசனப்படி அவருடைய பிள்ளையா மாறுறோமோ அப்ப நாம் தேவனால் பிறக்கிறோம். விசுவாசிக்கணும். அப்ப நமக்கு உரிமை யாருதான்? பிதா தான், இயேசு கிறிஸ்து தான், ஹோலி ஸ்பிரிட் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா அவங்க கவனிக்கல, அப்பா கவனிக்கல, கவலைப்பட வேண்டாம். கைவிட்டாங்க, நோ ப்ராப்ளம். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏன்னா அவரால் பிறந்திருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. அதனால சொல்றேன், அதான் சொல்ல வந்தேன், அந்த ஜீவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னொரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 4:14 வாசிங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல இருக்கிறதே. ஓகே, நம்ம ஜீவன் எப்படி இருக்கு? புகைய போல இருக்கு. நீங்க அடுப்பு எரிச்சிருக்கீங்களா? புகை அடுப்பு. நம்ம கேஸுக்கு மாறிட்டோம். நீங்க கிராமத்துல இருந்தா அடுப்பு எரிச்சிட, அப்ப அதுல புகை வரும் பாத்தீங்களா? அந்த புகை எவ்வளவு நேரம் நிக்கும்? ஒரு செகண்ட் தான் நிக்கும், அப்படியே டிஸப்பியர் ஆயிரும், அப்படியே காத்துல கலந்துரும் இல்லையா? அப்போ நம்ம ஜீவன் எப்படிதான் இருக்கு? ஒரு புகையை போலதான் இருக்கு. இதுதான் சாதாரண நபர்களுடைய ஜீவன். அவங்க வாழ்க்கையில எப்படிதான் இருக்கு? புகையை போலதான் வாழ்க்கை இருக்கு. அந்த புகை போல வர்ற மறைகிற வாழ்க்கைக்குள்ள, அந்த நாட்களுக்குள்ளதான் நம்ம இவ்வளவு சேட்டை பண்றோம். எவ்வளவு ஆணுக்கு விரோதமான காரியம், அவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எவ்வளவு காரியங்கள். நம்ம உலகம் வாழ போறது 70-80 வருஷம் தான். யாரு? ஆண்டவரை தெரியாத ஜனங்கள். ஆண்டவர் அறிந்த ஜனம் எவ்வளவு வாழணும்? 120 வருஷம் வாழணும். அவருடைய பிள்ளைனா எத்தனை வருஷம் வாழணும்? இத கேளுங்க. நம்ம கம்மியா வாழ்றோமோ இல்லையோ, கேட்க வேண்டியது கேட்டுருவோம்.
காசா பணமா பெருசா கேட்போமே. அதான் ஒரு முறை நான் சின்ன வயசுல தான் எங்க தகப்பனாருடைய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ நான் சொல்றேன், மேரேஜ்லாம் முன்னாடி பைபிள் காலேஜ் டைம்ல, அது பைபிள் காலேஜ் படிக்க முன்னாடி நினைக்கிறேன். அப்போ கர்த்தர் தெளிவா அந்த அந்த விசுவாச அறிக்கை தான் அது, இப்படி அப்படி நடக்கணும் அப்படின்னு இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் செய்திகுமார்ட்ட சொன்னாரு, நீங்க கேட்கறது எப்படி கேட்கணும்? பெருசா கேட்கணும். நீங்க காரை கேட்காதீங்க, கார் கம்பெனியை கேளுங்க நான் சொன்னேன். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. காரை கேட்காதீங்க, கார் கம்பெனியை கேளுங்க அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னது. நான் 20 வருஷம் முன்னாடி சொன்ன பிரசங்கம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. அப்போ ஆண்டவர் இன்ன வரைக்கும் கொடுக்கல, எனக்கும் கொடுக்கல, எங்க விசுவாச பிள்ளைகள் யாரும் கொடுக்கல, அங்கேயும் யாரும் கொடுக்கல, யாரும் கார் கம்பெனி ஆரம்பிக்கல. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அப்ப உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு நீங்க விரும்பணும். நான் சீக்கிரம் செத்துடணும்னு விரும்பவே கூடாது. நம்ம நீடித்து வாழணும், 120 வயசு வரையாவது வாழணும். 70-80 வருஷம் யாருக்கு? சாதாரண ஜீவன் உள்ளவனுக்கு. கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறவனுக்கு 120 வருஷம். லூக்கா 12:15. இயேசுவே சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன். எல்லாரும் நினைக்கிறாங்க கோடி கோடியா சொத்து வச்சிருந்தா அதான் அவன் உயிரே. பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் இருந்தா அவனுக்கு உயிரே சொல்லுவாங்கல்ல, என் உயிரே பணம் தான்ப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சொத்துக்கள் ஆஸ்திகள் திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. ஆண்டவரே சொல்றாரு. இன்னைக்கு அனைவரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பணம் தான் நம்ம வாழ்க்கையிலன்னு. இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரா, என்னுடைய ஜீவன் உனக்கு வேணும். நீ உலகத்தின் பணங்களையோ பொருளாதாரங்களையோ செல்வங்களையோ சொத்துக்களை நீ என்ன செய்யாத, ஜீவன் நினைக்காதன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம எதுவும் ஜீவன் நினைக்கல, இயேசுதான் ஜீவன், நானே வழி சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவன் நமக்குள்ளே வாசமா இருக்கிறாரு. அதனால நான் தேவனால் பிறந்தவன், அதனால நான் உலகத்தின் மக்களை போல நான் அல்ல, நான் வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறது? ஹல்லேலூயா. அப்போ உலகத்தின் ஜனத்தை போல வாழக்கூடாது. அவன் வித்தியாசமா திங்க் பண்ணுவான், நம்ம அப்படி திங்க் பண்ணக்கூடாது. அவன் வித்தியாசம் அவங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், நம்ம அப்படி கிடையாது. அவன் டாஸ்மார்க் போவான், நம்ம போக மாட்டோம். அவன் தியேட்டருக்கு போவான், நம்ம போக மாட்டோம். அவன் உலகத்தில் எல்லா ஜனங்களையும் கெடுத்து வாழ நினைப்பான். எவனை அழிச்சாது நான் வீடை கட்ட நினைப்பான். இன்னைக்கு வீடை கட்டலாம், ஆனா நாளைக்கு அவனோட சந்ததி கஷ்டப்படும். எத்தனை பேர் நாங்க கண் கூட பாக்குறோம். எத்தனையோ அதை பார்க்கல அவங்க பெற்றோர் இல்ல. எத்தனை ஜனங்கள். ஆனா அண்ணன் கூட அன்னைக்கு கடந்த ஒரு 6 மாதம் கூட பேசிக்கொண்டு இருந்தோம் ஒரு நபரை குறித்து. அவங்க பிள்ளைங்களை வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் உலகத்தின் ஜனங்களை கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி அவர் வாழ்ந்த ஒரு நபர் மறித்து போய்விட்டார். அப்போ நம்ம உலகத்தின் ஜனங்கள் அப்படி இருப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்க. உலகத்தின் ஜனங்கள் கிறிஸ்துக்கு பிரியமான நடப்பாங்க, விபச்சாரத்தில் இருப்பாங்க, வேசனத்தில் இருப்பாங்க, அவனுக்கு பிரியமான வாழ்க்கையை செய்வாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, அப்படி இருக்க கூடாது. ஏன்னா நமக்குள் அந்த ஜீவன் இல்ல, நமக்குள் தேவனே இருக்கிறாரு, ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறார். நான் வித்தியாசமானவர்கள், நான் வித்தியாசமா திங்க் பண்ணணும். அப்ப கிறிஸ்துவை போல திங்க் பண்ணணும், கிறிஸ்துவை போல பிசினஸ் பண்ணணும். ஆமா, மதன் பிரதமர் பிசினஸ் பண்ணக்கூடாது. எப்படி பிசினஸ் பண்ணணும்? கிறிஸ்துவை போல ஊழியம் பண்ணணும். உங்க சிந்தனை என்ன இருக்கணும்? கிறிஸ்து தான் இருக்கணும். அப்படி இருந்து, ஏன்னா நான் வித்தியாசமானவர்கள், இதை நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து செல்லும். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 4-5 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வேகமாக வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட், மனம் திரும்பணும். அப்போஸ்தலர் 11:18 வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனந்திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை புறஜாதியாருக்கும் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்ப முதலாவது அந்த ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன் நமக்கு வரணும் அப்படின்னா மனம் திரும்பணும். பாஸ்டர், நாங்களாம் மனம் திரும்பி தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். மனம் திரும்பின போது உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், உண்மைதான். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கும். அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு 1997 ரட்சிக்கப்பட்டேன். நான் 2015 ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டியாப்பா? அனுதினம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா we fail many times. நம்முடைய கண்களின் இச்சையினால, ஜீவனத்தின் பெருமையினால, சூழ்நிலையினால, ஓரளவு இதை பொய்னால கடனை வாங்கக்கூடாது. இது ஆண்டவரே உம்முடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அதனால என்ன செய்யணும்? நான் கடன் கொடுக்கணும்னு கேளுங்க ஆண்டவர்ட்ட. அவனை போல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, மனம் திரும்பணும். அப்ப மனம் திரும்பணும் என்று சொல்லும் போது, மனம் திரும்பும் போது ஜீவன் கிடைக்கும். கிறிஸ்துவாய் ஜீவன் எப்ப கிடைப்பாருன்னா மனம் திரும்பும் போது தான் கிடைப்பான்.
அப்போ அனுதினம் வச்சுக்க போனோம், ஏதோ நம்ம ஃபெயில் பண்றோம், சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றோம், பொய் சொல்றோம், சிச்சுவேஷன் அமைஞ்சிருது, போன்ல பொய் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துருது இல்ல, அது சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலும் பொய்யா சொல்லாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை, அதுக்கு மிஞ்சினது தீமையினால் வரும். ஆமா, அதுக்கு மிஞ்சி தீமை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கரெக்டா சொல்றத உண்மையை சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அனுதினமும் நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். எவ்ரி டே அனுதினமும் நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு அப்பனா தான் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும். நான் சொன்ன ஜீவன் ஒரு வித்தியாசமான ஜீவன். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்க மனுஷனா பிறந்தவர்களே அல்ல, நீங்கள் தேவனா பிறந்தவர்கள். அப்படின்னா அந்த ஜீவன் நமக்குள்ள வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். ஆண்டவரே, இன்னைக்கு அறிந்தோ அறியாமலோ, யோபு பாருங்க, அவங்க பிள்ளைகளுக்காக பலியிடுவான். அவங்க தன் 10 பிள்ளைகளும் ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாங்களோ என்று சொல்லி அவங்களுக்காக பலியிட்டான் யோபு. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆண்டவரே நான் கரெக்டா தான் இருக்கிறேன், ஒருவேளை உங்க பிரியமில்லாத காரியம் இருந்தா மன்னிங்கப்பான்னு கேளுங்க. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இதை கதை விரும்புகிறார். என்னைக்கோ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பியாச்சு அப்படி நான் பரிசுத்தம் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி யாரும் பரிசுத்தம் வாழவே முடியாது. தேவன் தான் அதிக பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்துக்கு நம்முடைய பரிசுத்தம் ஈடே கிடையாது, கால் தூசி கூட பத்தாது. அவர் அதி பரிசுத்தர், ஹோலி ஆஃப் ஹோலிஸ். அவர் பரிசுத்தமான கர்த்தர். அப்ப அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் நம்ம நடத்துறாரு. we are becoming holy. நாம் பரிசுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் வேதத்துல வாசிக்கிறோம். நான் பரிசுத்தமாயிட்டேன், நோ ப்ராப்ளம், இன்னும் பரிசுத்தமாயிட்டேன், இன்னும் பரிசுத்தமாக. அப்படி பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நாம் தேவனை போல பரிசுத்தமா மாறுவோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களா மாற முடியும் எப்போ? தினமும் மனம் திரும்பும் போது. என்ன வசனம் வாசிக்கிறீங்களா? யோவான் 5:40. ஓகே, உங்களிடத்தில் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இரண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மனம் திரும்புதல். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா இயேசுவிடம் வருதல், அல்லது ஆலயத்துக்கு செல்லுதல், அல்லது ஆண்ட சமூகத்துக்கு காத்திருத்தல். எப்படி வச்சுக்கலாம்? ஆண்டவர்கிட்ட வந்தா தான் என்ன இருக்கும்? நான் சொல்ற ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் இருந்தா தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்போ ஆண்டவர் தேடி வரணும். எங்க வரணும்? ஆலயத்துக்கு. நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். வாரத்துல 7 நாள் இருக்கா? 7 நாள்ல 24x7 எத்தனை தெரியல, அதுல 2 மணி நேரம் தான் ஆண்டவர் கேட்கிறார். 2 நாள் கூட கேட்கல, only 2 hours. அது நம்முடைய வசதிக்காக 10ல இருந்து 12 வச்சுக்கிறோம். ஊர்ல கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க, வீட்டுல போய் போறதுக்கு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியாது? முடியும். நீங்க எவ்வளவு ஒருவேளை சிச்சுவேஷன் அது இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அதனால ஆலயத்துக்கு இப்போ இங்க பாருங்க, இயேசுவிடம் சென்றால் தான் என்ன உண்டாகுமா? ஜீவன் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவன் உங்களுக்கு உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நீங்க எப்போ என்கிட்ட வர்றீங்களோ அப்பதான் ஜீவனமே உண்டாகும். அது ஆலயத்துக்கு போறதா இருக்கலாம், அல்லது நீங்க வீட்டுல கதவை போட்டு தனிமையா ஆண்டோட போகணும். யூ கோ டு காட். ஆண்டு சமயத்துல போய் முழங்கால் போடுங்க. அது ஒரு பகுதி ஆலயத்துக்கு போக வச்சுக்கோங்க. கதவை பூட்டிட்டு முழங்கால் போட்டு எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணவே டைம் இல்லை பாஸ்டர், பிஸியா இருக்கேன். நோ, அது ஒரு லைவ் எக்ஸ்கியூஸ். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கும், எப்படினாலும் வயிறு பசிச்சது இல்லை. 3 நேரம் தவறாம சாப்பிடுறோம், 2 நேரம் குறைஞ்ச டீ குடிக்கிறோம். நல்ல கவனி, அதுக்கு நேரம் இருக்கா இல்லையா? அப்ப ஜெபம் பண்றதுக்கு நேரம் என்ன செய்யணும்? எப்படி உங்களுக்கு பசிக்குதோ அதே போல ஜெபிக்கிறதுக்கும் தாகம் உண்டாகணும். அவர்கள் தான் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தான் தேவனா பிறந்தவர்கள். அந்த ஜீவன் தான் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவல் கொண்டு போகும். அப்ப சாதாரண நபர் மாதிரி அல்ல, நாம் வித்தியாசமானவர்கள். அந்த ஜீவன் வேணும்னா மஸ்ட் நீங்க ரட்சிக்கப்படணும். ஐ மீன் மனம் திரும்பணும். இரண்டாவதாக இயேசுவிடத்துல போகணும். ஆலயத்துக்கு போதா இருக்கலாம், நீங்க தனி ஜெபமா இருக்கலாம், அல்லது வேத வாசிப்பா இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும். அல்லது நீங்களும் நானும் சாதாரண மனுஷன மாதிரி வாழ்ந்துட்டு மரித்து போவோம். இது கோடி கோடியா சேர்க்கிறீங்களோ இல்லையோ, இயேசு உங்களுக்குள்ள இருந்தாலே போதும். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நீங்க பிச்சைக்காரன் சாகலாம், தப்பு இல்ல, இயேசுவோட சாகுங்க. ஐ வாண்ட் டு டை வித் கிரைஸ்ட். எனக்கு ஒண்ணு இல்லட்டா பரவாயில்ல, இயேசு எனக்குள்ள இருக்கணும். தட்ஸ் இனஃப். அது போதும். அது கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவிடம் சென்றா தான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே யோவான்ல 3:36 வாசிங்க. குமாரனை விசுவாசியாதவனிடத்தில் என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. ஆனா விசுவாசம் இருந்தா ஜீவனை
உடையவனா இருப்பான். அப்போ 3வது பாயிண்ட் ஃபெய்த், விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இயேசுதான் உண்மையான தேவன். அதனால இங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா கர்த்தர் மீண்டும் ஞாபகப்படுத்துறாரு, இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கணும். அவர் தான், என் தலையை வெட்டி போட்டாலும் அவர் தான், நான் செத்தாலும் அவர் தான் அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கு வரணும். அப்பதான் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்கள் வெளிச்சமா இருப்பீங்க. அது பாயிண்ட் புரியுதா? அல்லேலூயா. மறந்துடாதீங்க, வெளிச்சத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப ஜீவன் இல்லாம வெளிச்சமே இல்ல. அப்ப ஜீவன் வேணும்னா மனம் திரும்பணும், ஜீவன் வேணும்னா இயேசு கிட்ட வரணும், ஜீவன் வேணும்னா விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? இயேசுதான் உண்மையான தேவன். He is only one God. ஒரே கடவுள் இயேசு தான். வேற there is no other God. வேற கடவுளே கிடையாது. அப்படி இயேசு மேல, கிறிஸ்து மேல பூரணமான விசுவாசம் இருக்கணும். அந்த யோவான்ல 5:24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அந்த வசனம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. பிதாவை விசுவாசிக்கணும், குமாரனை விசுவாசிக்கணும், பரிசுத்தாவினை விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் உங்களுக்கு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் இருந்தா தான் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஞானஸ்தானத்தை குறித்து ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்ன பண்றோம்? ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்படும். அப்ப ஹியர்ஸ் a நியூ லைஃப். ஒரு புதிய ஜீவன் உண்டாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது ஜீவனை அடைந்து கொள்றதுக்கு, ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு, அல்லது ஜீவன் உள்ளவர்களாக நடப்பதற்கு ஞானஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 13 வயசு தாண்டினாலும் உங்க பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். 13+ எடுக்கலாம். டீனேஜ். ரோமர் அதே 8 அதிகாரம் 8:6 வாசிங்க. 2 பக்கம் தள்ளி இருக்கும். மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை தான் ஜீவன். அப்ப ஜீவன் வேணா என்ன செய்யணும்? உங்க சிந்தனை எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை தான் இருக்கணும். உலகத்துக்குரிய சிந்தனை இருக்கவே, செல்ல பாக்குறது அல்லது தேவையில்லாத யோசிக்கிறது. வாலி பசங்க இல்ல, ஒரு சில தவிர, அந்த சிந்தனை முழுவதும் கிறிஸ்து தான் இருக்கணும். அப்படி யோசிங்க, கிறிஸ்துவ மட்டும் யோசிங்க, கிறிஸ்துவை இயேசுவையே யோசிங்க, பைபிளையே தியானிங்க. நீங்க ஒர்க் பண்ணலாம், இருந்தாலும் கூட உங்க சிந்தனை எப்படி என்ன இருக்கணும்? பரிசுத்தமா. அப்ப ஆவிக்குரிய சிந்தனை இருந்தா தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். ஆவிக்குரிய சிந்தனை இல்ல, மாம்சமா யோசிக்கிறீங்க, மாம்சமான எண்ணங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்னா ஜீவன் என்ன செய்யாது? இருக்காது. நம்ம தரிசனமே சிவகங்கை மாவட்டத்துல 1000 சபைகள், அல்லேலூயா, 1000 சபைகள், காரைக்குடியில 10,000 ஆத்துமாக்கள் இல்லையா? அது நம்ம தரிசனம். அதை நீங்க தொடர்ந்து ரெகுலரா ஜெபம் பண்ணுங்க. நான் நேத்து ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது நான் யோசிச்சேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், 100 சர்ச்சு கட்டின பிறகுதான் எனக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கேன். 100 சர்ச்சு கட்டின பிறகுதான் எனக்கு சொந்தமா ஒரு வீடை கட்டணும். யாரெல்லாம் வீடு கட்டணும் பிளான் பண்றீங்களோ, நீங்க அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சை கட்டிட்டு தான் நீங்க வீடை கட்டணும் பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்டான வீட்டாண்ட தருவார். ஆமென், அல்லேலூயா. நான் வீடு கட்ட போறேன் பாஸ்டர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சை கட்டிக்கணும், ஒரு விசுவாசி இல்லையா? நீங்க டிசைட் பண்ணுங்க, நான் அதை கம்பல் பண்ணல. கிறிஸ்து தேவனோட ராஜ்யம் வளரணும், சபைகள் கட்டப்படணும், ஆத்தும ஆதாயம் நடக்கணும், திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வரணும். நீங்க இருள கண்ணில இந்த ஜீவன் யாருக்கும் இல்ல. இந்த சத்தியம் எத்தனை பேர் தெரியும்? இது சொன்னா எத்தனை பேர் நம்புவாங்க? யாருக்குமே தெரியாது. அப்ப அவனுக்குள்ள ஜீவனுக்கும் எனக்குள்ள ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சாதாரண நபர் அல்ல, நான் ஒரு வித்தியாசமானவன். அப்போ அதுதான் ஆவியின் சிந்தனை. அப்போ நம்ம கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்படும். இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். அவன் நன்மையான காரியங்களை செய்யற கர்த்தர். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் வித்தியாசமானது. அது கண்டிப்பா பலன் கொடுக்கும், அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு செல்லும். தனிப்பட்ட வாழ்க்கையில, பிசினஸ்ல, ஊழியத்துல அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா கர்த்தர் கொண்டு செல்வார். அது நீங்க விசுவாசிக்கணும். அப்போ ஆவியின் சிந்தனை இருந்தா தான் ஜீவன் உண்டாகும். ரோமர் 8:10. மேலும்
மரித்ததாயும் ஆவி நீதி நிமித்தம் எப்படி இருக்குமா? அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்கணும்? நீதி. நீதி, நீதியான வாழ்க்கை, நீதியான செயல். அநீதி இருந்தா ஜீவனே இருக்காது. அநீதியான காரியம் உங்க உள்ளத்துல இருந்தா ஜீவன் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம ஜீவன் இருக்கணும்னா நீதியா வாழுங்க, நீதியா பேசுங்க, நீதியா செயல்படுங்க. அநியாயமா பிசினஸ் பண்ணாதீங்க, நியாயமா பிசினஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு அதை 20 ரூபாய்க்கு விற்க கூடாது. உங்க பிசினஸ்லயும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மினிஸ்ட்ரிலையும் நீதியா செயல்படணும். அல்லேலூயா. அநியாயமா செயல்படக்கூடாது. அது எப்படி தெரியுமா? நீங்க ஒரு குழந்தைய போல மாறணும். இயேசு சொன்னார்ல, குழந்தைய போல மாறணும், சிறுபிள்ளை. அது சும்மா இல்ல, கள்ளம் கபடற்ற மனசு தெரியுமா? அப்படி நீங்க மாறணும். கள்ளம் கபடற்ற மனசா நீங்க மாறிட்டீங்கன்னா அங்க ஜீவன் இருக்கும். எதை குறிச்சும் உங்களை எவ்வளவுதான் நீங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லட்டுமே, அல்ல உங்களை எவ்வளவுதான் நெருக்கட்டுமே, நீங்க எப்படி மாறுங்க? கள்ளம் கபடற்ற இருதயம் மாறுங்க. ஆண்டு உங்களை உயர்த்திடுவார், வேற லெவலுக்கு கொண்டு போவார். இப்போ கஷ்டமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், உபத்திரமா இருக்கலாம், கொஞ்சம் கண்ணீரோடு இருக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்க மனசை மாத்திருங்க. சிறு பிள்ளைய போல கள்ளம் கபடம் இல்லாத மனசை மாறிடுங்க. கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வார். ஆமென். இதெல்லாம் எதுக்குன்னா, நான் சொல்லி மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்திடுறேன். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா என்ன வேணும்? ஜீவன் வேணும். ஜீவன் யாரு? ஏசுதான். ஏசுதான் ஜீவனு. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா மனம் திரும்பணும், இயேசுவிட்ட போகணும், விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் பெறணும், ஆவியின் சிந்தனை இருக்கணும், நீதி செய்யணும். 1 யோவான் 3:14 சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். நம்ம இதுல இந்த வசனத்தின்படி நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, அதுல 16 வாசிங்களேன். இருக்கிறோம். இந்த ஜீவன் எதுக்கு அப்படின்னா, சகோதரர்களுக்கு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். should love your brothers. அதுக்கடுத்து சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்க, ஜீவனை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இல்ல. இயேசு கிட்ட என்ன இருந்துச்சு? அது என்ன பண்ணாரு? சிலுவையில கொடுத்தார், ஜீவனே கொடுத்தார் இல்லையா? அப்போ அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருந்தாரு. அந்த ஜீவன் எல்லா மனுஷருக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது. யோவான்ல 1, 4, 5, 6, 7 வாசிக்கிறோம். அந்த ஜீவன் கல்வாரி சிலுவையில ஜீவனை நமக்காக கொடுத்துட்டார். அந்த ஜீவன் எங்க இருக்கு? இப்போ நமக்குள்ள இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்கள் அந்த ஜீவனை நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது நான் தியானிக்கும் போது கர்த்தர் இன்னொரு வசனம் ஞாபகப்பட்டார். இட் வாஸ் வெரி ஷாக்கிங். ஆக்சுவலா வெளிப்படுத்த விசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. நல்லா கவனிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் அவனை ஜெயித்தார்கள். அந்த வலு சர்ப்பம் அது ரெவலேஷன் சொல்லப்பட்டிருக்கும். அந்த பிசாசை ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கல. அது எப்படின்னா, தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாமல், தங்கள் ஜீவனை நான் செத்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு பிசாசை. நம்ம குடும்பத்திலே ஒரு பிசாசு இருக்கும், நம்முடைய ஒர்க் பண்ற இடத்துல பிசாசு இருக்கும். அந்த பிசாசு நீங்க என்ன செய்யணும்? காருக்குள்ள ஏகப்பட்ட பிசாசு இருக்கு, எல்லாரும் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும்னா, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அந்த ஜீவன் தான் அதை ஜெயிக்க வைக்கும். நீங்க இயேசுவை போல நீங்க உண்மையிலே லிட்டரலா சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இயேசு மரிச்சிட்டார். ஆனாலும் அந்த ஈக்குவலுக்கு அவ்வளவு பாடு நமக்கு இருக்கு. ஜீவனை நீங்க ஜீவன் நமக்குள்ள இருக்குன்னா சாதாரணமான காரியம் அல்ல. அது மகா பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வது, அதை பிரிசர்வ் பண்ணி அதை விட்டு விடாமல் பாதுகாப்பது, அதோட மிக மிக முக்கியமான காரியம். நீதி, நியாயம், ஆண்டுக்காக வாழ்றது, கள்ளம் கபடற்ற மனசு, அதை சொன்னேன். அதுக்கு அடுத்து சகோதரருக்காக நீங்க ஜீவனை கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தயாரா இருக்கணும். எதற்கும் இந்த ஜீவன் எனக்குள்ளே மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் காஸ்பல். நீங்க காஸ்பல் அறிவிங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டோம். இந்த ஜீவன் தான் இருளுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஜீவன். எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இன்னும் அநேகருக்கு போகணும். இந்த ஜீவனை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்புறம் நினைக்கணும் இல்லையா? அதுதான்
அந்த எண்ணம் தான் வெளிப்படுத்த சொல்லப்பட்ட அந்த காரியம். சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அப்போ செத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ரசிக்கப்படணும். இன்னைக்கு ஒருவேளை வெளில ஊழித்து போகும்போது அநேக அடி விழுன்னு சொல்லி ஊழித்து போகல, நானே போகல. என்ன பிஜேபி தான் அநேக பிரச்சனை பண்றாங்க, ஊழியத்துக்கு பழைய மாதிரி பண்ணவே முடியல. ஆனாலும் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் நீங்க என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்னு தான் பைபிள் சொல்லும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஜீவன் யோசித்து பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில அந்த ஜீவன் தேவனிடத்துல இருக்கிறது, அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளனா அந்த 6 காரியம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த ஜீவனை பிறருக்கு கொடுக்க நம்ம என்ன செய்யணும்? முன் வர வேண்டும். ஒரு வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 5:26 வாசிங்க. போதும். இந்த வசனம் நான் வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியம் ஞாபகப்படுத்தினார். பிதாவானவர் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர். குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராக இருக்கும்படி அவர் அருள் செய்திருக்கிறார். யாரு? பிதா குமாரனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாமும் நம்மில் நாம் ஜீவன் உள்ளவர்கள். அது வசனத்தில் இருக்காது, இது நான் என்னோட டைரியில் எழுதியிருக்கேன். பிதா தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர், இயேசுவும் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவர், நாம் நம்மில் நாம் ஜீவன் உள்ளவர்கள். அதை பிதா இயேசுக்கு கொடுத்தாரு, அழகா சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க வாசிக்க மிஸ் பண்ணிடக்கூடாது. குமாரனும் தம்மில் தாம் ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். கிஃப்டட், அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறார். அதே போல இயேசுவும் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறார். எந்த கிஃப்ட்? லைஃப், ஜீவன். எல்லாம் சத்தம் சொல்லுங்க, ஜீவன். சத்தம் சொல்லுங்க, ஜீவன். அல்லேலூயா. அந்த ஜீவனை கட்ட நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் என்ன செய்யும்? அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதா மாறும், வெளிச்சம் கொடுக்கும். ஆமே. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்பதுக்கு பின்னாடி இவ்வளோ மறைப்பொருட்கள் மறைஞ்சிருக்கு. நீங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ள நபர்கள்லாம் இருள்ல இருந்தாலும் நீங்கள் வெளிச்சமா இருப்பீங்க. அந்த வெளிச்சம் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1 வாசித்து பாருங்க. இருளானது அதை பற்றி கொள்ளவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ வெளிச்சம் தான் ஜெயிக்கும். உங்களுக்குள்ள வெளிச்சம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். உங்களுக்குள்ள வெளிச்சம் நம்ம சபையை பாதுகாக்கும். உங்களுக்குள்ள வெளிச்சம் உங்க கிராமத்தை பாதுகாக்கும். அவள் எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள் நடத்தும். ஆமென்.